புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கக்கூடிய கட்டுரை தி federal.comல வந்திருக்கக்கூடிய கட்டுரையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த கட்டுரை பேசக்கூடிய பேசுபொருள் என்பது சிரியாவின் வீழ்ச்சி உலகுக்கு சொல்வது என்ன. திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய கட்டுரை. இது குறித்து உரையாடுவதற்காக தி federal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சீனிவாசன். சிரியாவினுடைய அரசியல் அப்படின்றது ஒரு நீண்ட நெடிய அரசியல். இந்த சிரியாவில் நடந்திருக்கக்கூடிய மாற்றம், அதனுடைய வீழ்ச்சி உலகுக்கு என்ன செய்தியை சொல்லியிருப்பதா நினைக்கிறீங்க? வெஸ்ட் ஏஷியன் மத்திய கிழக்கு நீங்கள் சொல்கிறாங்க பாலிட்டிக்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பாலிட்டிக்ஸ். இதில் ஒரு மெசேஜ் ரொம்ப கிளியர்லி வருது. அவர் கட்டுரையிலும் சொல்லியிருக்கார், இஸ்ரேல் அமெரிக்கானுடைய கை ஓங்கி நிற்கிறது. இதுதான் ஒரு பெரிய மெசேஜ் அங்கேருந்து வருது. இங்கே பார்த்தோம்னா அந்த மிடில் ஈஸ்டில் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு இருந்தது. அது எதிர்ப்பு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவங்களுக்கு நேர ஒரு எதிர்ப்பான ஒரு கூட்டணி இருந்ததுன்னா அந்த கூட்டணி இப்போ கம்ப்ளீட்லி உடஞ்சி போச்சு. அதுதான் ஒரு பெரிய மெசேஜ். அந்த கூட்டணியில் யார் யார் இருந்தான்னா ஈரான் இருந்தா, அதோடைய ஹிஸ்புல்லா வந்து ஃப்ரண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் ஹமாஸ் வந்து பலஸ்தீன்லேயே அவங்க இருந்தாங்க. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியாவும் அவங்க கூட இருந்தாங்க. ரெண்டாவது வந்து ஈரான் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு. அதை தவிர ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த மிடில் ஈஸ்டில் இருந்ததுன்னா அது வந்து அசாத். அவனுடைய இந்த பாத் பார்ட்டியினுடைய இது ஒரு நீண்ட கால ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு பார்ட்டி. அவரும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டெமோக்ராட்டிக்காலாம் ஒன்றும் இல்லை அந்த ஆட்சியும். அவர் இப்போது வீழ்த்தின பிறகு கம்ப்ளீட்லி மிடில் ஈஸ்டினுடைய இது மாறி போயிடுது. இப்போ எந்த விதமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமெரிக்காவுக்கு இருந்ததோ இல்லை இஸ்ரேலுக்கு இருந்ததோ அது முற்றிலுமாக போயிடுது. அதான் ஒரு பெரிய மெசேஜ் அங்கே. அப்போது இஸ்ரேல் அமெரிக்காவின் கை வந்து ஓங்கி அதுதான் அந்த செய்தி சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சிரியாவினுடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப நீண்ட நெடியது. நான் அந்த IS தலைவர் கொல்லப்பட்ட பிறகு அந்த புள்ளியிலிருந்து பேசலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதிபர் பஷார் அல் அசாத் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, IS பக்கம் இவங்கெல்லாம் திரும்பிட்டாங்க, நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவர் கொல்லப்பட்ட பிறகு உள்நாட்டு போர் முடிவுக்கு வர மாதிரி இருந்தது. ஆனால் 24 வரைக்கும் திரும்பவும் கிளர்ச்சியாளர்கள் வராங்க. இந்த 20 to 24 என்ன நடந்தது? கிளர்ச்சிக்கு எப்போவுமே ஒரு பேஸ் வேணும். இங்கே வந்து ரெண்டு விஷயம் இருந்தது. ஒன்று வந்து எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், அங்கே வந்து பொருளாதார ரொம்ப வீழ்ச்சி. சீரியாவில் ரொம்ப பெரிய பொருளாதார ப்ராப்ளம் இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய மைக்ரண்ட்ஸு, நிறைய பேர் வந்து சிரியா விட்டுட்டு உள்நாட்டு போர், சிவில் வார் நடக்கிறதுனால அவங்க நிறைய பேர் டர்க்கிக்கு போயிட்டாங்க அக்கம் பக்கத்துக்கு. அதனால ஒரு பெரிய டிஸ்ட்ரெஸ் இருந்தது. இது ரெண்டும் ஒரு பெரிய விஷயம் இந்த இப்போ நடந்த வீழ்ச்சிக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, 2014-15 ஒரு கிளர்ச்சி நடந்ததுங்க. அந்த கிளர்ச்சியை அவர் எப்படி எதிர்கொள்வது அப்படின்ட்டு அசாத் பார்த்தார். அதுக்கு அவர் ஹெல்ப் எடுத்துட்டார். ரஷ்யா கொஞ்சம் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது, ஈரானும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. அவங்களுக்கு ரெண்டு ஹெல்ப் அங்கேருந்து வந்தது. ஆனால் ஐசிஸ் பெருசாக வளர தொடர்ந்த உடனே அமெரிக்காவும் கொஞ்சம் பின் வாங்கிது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஐசிஸை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக சீரியாவை அப்போ விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணல. ரஷ்யா வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சு சீரியாவுக்குள்ளே நாங்கள் வந்து ஐசிஸை ஒழிக்க போகிறோம், இது ஏன்னா உலகத்தில் எல்லா தேசத்துக்குமே அது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சில கிளர்ச்சியாளர்கள் அவங்க கொண்டாங்க. இதெல்லாம் கண்டு அமெரிக்கா கொஞ்சம் பின் வாங்கிட்டு ரஷ்யா உள்ள நுழைஞ்சுது. அசாத் திரும்பி கொஞ்சம் அவருக்கு அது ஒரு ரிலீஃப் கிடச்சிது. ஆனால் அது ரொம்ப நாள் நீண்டிட்டு வரல. ஏன் வரலன்னா இந்த அடிப்படையில் வந்து எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ், சிரியன் அந்த ஏன்னா உட்போர் அங்கே நடந்துகிட்டே இருக்குது, சிவில் வார் நடந்துகிட்டே இருக்குது. இதில் நடுப்புற வந்து டர்க்கியோட ரோலும் இருக்குது. ஆனால் ஒருபோதும் ஒருத்தரும் நினச்சி பார்க்கல இத்தனை சீக்கிரம் அல் அசாத்னுடைய ரிஜிம் விழும் அப்படின்ட்டு. இதனுடைய நீங்கள் இது ஒரு புள்ளி எங்கேருந்து இதெல்லாம் ஆரம்பித்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இமீடியட் ஒரு ஃபால்க்கு October 7, 2023 ஓகே ஹமாஸ் வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணிது இஸ்ரேல் மேலே. அப்போ ஆரம்பித்த அந்த ஒரு அட்டாக்கு தான் பதில் இஸ்ரேல் தொடர்ந்து கொடுத்து வருது. அவங்க என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் அதில் இருந்தாங்களோ முன்னாடி ஹமாஸ் அவங்க ஒழிச்சாங்க. 40,000 பேர் சொல்லப்படுகிறது. அதில் நிறைய இன்னோசென்ட்ஸும் இருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க பலஸ்தீனில். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணாங்க. அந்த எப்படி நடந்தது அப்படின்னா மறைமுகமாக நடந்தது. முன்னாடி நிறைய பேஜர்ஸ் வெடிச்சது தானாவே. ஹிஸ்புல்லாவுடைய பெரிய பெரிய லீடர்கள்லாம் வீழ்த்தினாங்க. அதுக்கப்புறம் ஈரான் மேலேயும் இப்போது ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. இதுக்கப்புறம் இப்போது அசாத்
சேஃபாக இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சது. அசாத் கொஞ்சம் குவைட்டாக இருந்தார் அந்த அப்போ ஈரானுக்கு ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணலை அவர் அந்த பீரியடில். அவருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய இது வந்து அவரும் ரொம்ப போயாச்சு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஹமாஸாக இருக்கலாம், ஹிஜ்புல்லாவாக இருக்கலாம், இவங்களால எந்த அளவுக்கு இஸ்ரேலை எதிர்கொள்ள முடியுன்ற ஒரு நெருக்கடி இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ரஷ்யா வந்து ஒரு பேக்கப் பண்ணிகிட்டே இருந்தாங்க சிரியாவை. அவங்க எப்படி இந்த விஷயத்தில் கோட்டை விட்டதா நினைக்கிறீங்க? ரஷ்யா இது இது ரொம்ப நல்ல கேள்வி. இதில் ரஷ்யா ஏன் கோட்டை விட்டாங்கன்னா அவங்க யுக்ரைனில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. யுக்ரைன் வாரில் அவங்க பிஸியாக இருக்கிறதுனால அவங்களால அந்த அளவுக்கு இதில் ஏன்னா அந்த ஃப்ரண்ட்லேருந்து இவங்க வெளியே வர முடியல. டர்க்கி வந்து இப்போ ரஷ்யாவோட சேர்ந்துருக்கு. ஏன்னா டர்க்கிக்கு ரொம்ப பெரிய கவலை, இது அடுத்த ரிஜிம் என்ன வரப்போகுது, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அசாத் போயாச்சு, அதுக்கப்புறம் அவங்க கிளர்ச்சியாளர்கள் எப்படி வந்து டர்க்கி மேலே அவங்க என்ன அட்டாக் பண்ணுவாங்களோ இல்லை என்ன நடக்குமோ, ஏன்னா திரும்பி வந்து அங்கேருந்து அந்த மைக்ரண்ட்ஸ் திரும்பி போவாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி. அதனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய கவலையாக இருக்குது. ரஷ்யானுடைய ஆதிக்கம் இப்போது குறைஞ்சதுனால இன்னொரு பேச்சு என்ன வருதுன்னா, ரஷ்யா ஒருவேளை இதெல்லாம் பார்த்து, ஏன்னா இப்போது அதிபர் மாற போகிறார் அமெரிக்காவில், ட்ரம்ப் வர போகிறார். ட்ரம்ப்புக்கு அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை. இதனுடைய ஒரு பாசிட்டிவ் ஃபாலோட் என்ன நடக்கலாம்னா, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு விதமான உடன்பாடும் நடக்கலாம். வார் எண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஓகே. ஆனால் இன்னும் அவருக்கு நிறைய நாள் இருக்குது, ஒரு மாதம் இருக்கப்பட்டிருக்கு இன்னும் பிரசிடென்ட் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. இதில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இதில் இப்போ அசாத் வந்து இப்போ பெரும்பாலான இந்த மாதிரி ஒரு சிறிய தேசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அதிபர்கள் வந்து பொதுவாக அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடை எடுத்து தங்கள் பதவியை காப்பாற்றிப்பாங்க. ஆனால் இவர் ஏன் அந்த முயற்சியை எடுக்காமல் இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ ஒரு அச்சுறுத்தலாகவே ஏன் இருந்தார்? என்ன காரணம் அவர் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்டில் எப்போவுமே ஒரு காலத்தில் எல்லா கண்ட்ரீஸுமே அமெரிக்காவுக்கு ஃபேவராக தான் இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை அப்புறம் தான் மாறி இருக்கு. இந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஈராக்கில் பார்த்தீங்கன்னா ஈராக்கினுடைய அதிபர் அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் இருந்தார். ஆனால் குவைத் அட்டாக் அப்புறம் நிலைமை மாறிடுத்தாங்க. அமெரிக்கா அவங்களுக்கு இதுவாக போயிடுது. நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது ஆப்கானிஸ்தானில். ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானுடைய அதிபரும் ப்ரோ ரஷ்யாவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் அமெரிக்காவாக மாறினாங்க கிளர்ச்சியாளர்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய கேம்னுடைய ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற ஒரு உலக இதனுடைய கோல்வால் நடந்த விஷயத்தினுடைய ஃபாலோவர்ஸ் தான் இதெல்லாம் நாம் பார்க்குறோம். நம்ம சிரியான்னு மட்டும் எடுத்துக்காமல் இதை இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி இருந்து பார்த்தா எந்த நாட்டிலும் ஒரு கிளர்ச்சியாளர்கள் வராங்க அப்படின்னா பல செய்திகள் பார்க்குறது மேற்குலக நாடுகளோட மறைமுக ஆதரவு அப்படின்னு, குறிப்பாக அமெரிக்கா ஆதரிக்கும், இஸ்ரேல் ஆதரிக்கும். அப்புறம் அந்த அரசு வீழ்த்தப்பட்டதுன்னொன்னே கிளர்ச்சியாளர்கள் புது அரசு, அது கிட்டத்தட்ட ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இங்கேயும் அப்படி தான் ப்ளே பண்ணுறாங்களா? இங்கேயும் அப்படி தான் வரப்போகுது. அதில் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஆப்கானிஸ்தானே பாருங்கள், யாராவது நம்ப முடியுமா யார் இப்போ பவரில் இருக்காங்க பாருங்கள். யாரை வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிரியாக பார்த்தாங்களோ அமெரிக்கா, அவங்க தான் இப்போ அங்கே பவரில் இருக்காங்க. அதனால இவங்க வந்து ஒரு ஆட்சியை வீழ்த்தலாம், அமெரிக்காவோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியே இஸ்ரேலோ இல்லை வெஸ்டர்ன் பவர்ஸோ ஒரு ஆட்சியை வீழ்த்தலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டெமோக்ரஸி கொண்டு வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நடந்ததுனால ஒன்றும் சொல்யூஷன் ஆக போகிறதில்ல. அங்கே இருக்கிற இன்ஸ்டேபிலிட்டி போக போகிறதில்ல. அது நீங்கள் பார்த்துட்டே இருக்கு. இப்போ அந்த இன்ஸ்டேபிலிட்டி இப்போ கூட இதில் இருக்குது, ஈராக்கில் முற்றிலுமாக இருக்குது. இப்போது அது சீரியாலேயும் வந்துடுது. HTS அமைப்பின் மீதே நிறைய தடைகள்லாம் இருந்தது இல்லை? இப்போ அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? சிரியாவுக்காக HTS அமைப்பின் மீதான பார்வையை மாற்றிக்க போகிறாங்களா? இந்த தடைகள்லாம் என்னவாகும்? இதுவும் பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா HTS நீங்கள் நான் சொன்ன மாதிரியே HTSனுடைய தலைவர் ஒரு காலத்தில் ஐசிஸில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபண்டிங் வந்தது அமெரிக்கா மற்ற தேசத்துலேருந்து கிளர்ச்சியாக. இதுக்கப்புறம் அவங்க நிலைமை எப்படி மாறும்?
அவங்க என்ன டெமோக்ராட்டிக்காக அவங்களுடைய இது மாறிடுமா, அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அதெல்லாம் போக போக தான் தெரியும். ஒன்றும் சொல்ல முடியாது எப்படி நடக்கும் அப்படின்னு. எதுக்காக சிரியாவை வச்சு இத்தனை நாடுகள் இவ்வளவு விளையாட்டை விளையாடுறாங்க அப்படின்னு? அப்படி என்ன முக்கியத்துவம் சிரியாவுக்கு இருக்கு? ஏன் எல்லா மேற்குலக நாடுகள், ரஷ்யா, ஈரான் எல்லாம் அந்த சிரியாவை அங்கு தங்களுக்கான ஆட்சி இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இது சிரியா விட நீங்க எப்படி பார்க்கணும்னா இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக தான் எல்லாம் நடக்கிறது. இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னா, ஏன்னா இஸ்ரேல் வந்து ஜியூ ஸ்டேட்டு, அதுக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னா அமெரிக்கா மற்ற வெஸ்டர்ன் பவர்ஸ் அவங்கள பேக் பண்ணுறது, இதுதான் ஒரு மூல காரணம். சிரியா மேலேன்னு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கிளர்ச்சியாளர்களை கொண்டு ஒரு புதிய அரசை அமைச்சிடுறாங்க, இந்த பொருளாதார விஷயங்கள்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும்ல. எப்போவுமே ஒரு இது மாதிரி ஒரு கிளர்ச்சி நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன போர் நடந்தது, சிவில் வார் நடந்ததுன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை புதுப்பிக்க பார்ப்பாங்க அந்த எக்கானமியை. அமெரிக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கு நாங்கள் அதை வந்து ஃபண்டிங் பண்ணுவோன்ட்டு. இது வந்து ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட அவங்க பார்க்குறாங்க. ஓகே, எங்கெல்லாம் வந்து நிறைய முதலீடு பண்ணலாம். ஸோ இப்போ என்ன எதிர்பார்ப்புன்னா நிறைய முதலீடு வருமா, ஆனால் முதலீடு வர்றதுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஒரு நிலைமை கொஞ்சம் சாதகமாக இருக்கணும். ஓகே, பீஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வரணும். அது வருமாங்கிற பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை திரும்பி சீரமைக்கணுங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதனுடைய ஃபண்டிங் எந்த அளவு வருங்கிறது பெரிய கேள்வி. HTS அமைப்பினுடைய தலைவர் இஸ்ரேலை நீ எப்படி பார்க்க போறார், இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை எப்படி பார்க்க போறார் அப்படின்றது, அவருக்கு அது உள்நாட்டு அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு, அதுதான் ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு சொல்லி கட்டுரை முடியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த கிளர்ச்சியாளர்களே ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று வந்து இஸ்லாமிஸ்ட், இன்னொன்று செக்குலரிஸ்ட், மத சார்பற்ற. ஏற்கனவே சிக்கலும் அந்த சிக்கலும் இருக்கு. இந்த நீங்க சொல்ற விஷயம் இதுக்கு அப்புறம் தான் வரும். அவர் முற்றிலுமா அங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அவரை கொண்டு வர முடியுமா, எலெக்ஷன் நடத்த முடியுமா, இல்லை அங்கே வந்து இந்த உள்கிளர்ச்சி சிவில் வார் இன்னும் நடந்துன்னு இருக்குமா, அதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அடுத்த இதுக்கு போயிட்டு இதெல்லாம் முன்னாடி அவர் எதிர்கொண்டா தான் அடுத்த கட்டம் நகரம். சிரியாவினுடைய அரசியல் பின்னணி, அதனுடைய வரலாற்று பின்னணி, மேற்குலக நாடுகளுக்கு இருக்கக்கூடிய நலன்கள் என்ன, ரஷ்யா இதை எப்படி பார்த்தது அப்படின்னு பல கோணங்களில் உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு சீனிவாசன்.